Good morning, dear students. Today we are going to learn about the physics second lesson. The lesson name is motion. Okay, what is motion? Motion is nothing but it is a movement of object. Okay, in physics, the object which do not change their position are said to be rest, while those which change their position are said to be motion. For example, a book lying on a table and the walls of a room are at rest. Cars and buses running on the road, birds, aeroplanes flying in air are in motion. Okay, motion is nothing but it is a movement. One person can appear to be rest as viewed by another person. For example, trees on roadside would appear to move backward for a person traveling in a car. Same tree, a person appear to be a rest for a person standing on the roadside. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காரில் போயிட்டு இருக்கோமோ இல்லை பஸ்ஸில் போகும்போது நம்மளுக்கு ட்ரீ எல்லாம் நம்மளோட நடந்து வர மாதிரியே தெரியும். ஆனால் அதே இது அந்த மரத்துக்கிட்ட நிற்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மரம் அசையாமல் நிற்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ அதுக்கு பேர் தான் மோஷன். மோஷன் அப்படின்னா மூமெண்ட். ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருளை திடீர்னு ஏதாவது ஒரு மோஷன் ஏற்பட்டது, ஏதாவது ஃபோர்ஸ் பட்டு அது மூவ் ஆகுறது தான் மோஷன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மோஷன். எத்தனை டைப் ஆஃப் மோஷன் இருக்குன்னா லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ரேண்டம் மோஷன். லீனியர் மோஷன் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனில் அதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அதுக்கு பேர் தான் லீனியர் மோஷன். சர்க்குலேட்டரி மோஷன் அப்படின்னா சர்க்குலர் பாத்தில் சர்க்குலரில் எப்படி இருக்குது அதோடைய மோஷன். ஆசிலேட்டரினா ஊசலாடுற மாதிரி, ஊஞ்சல் மாதிரி. எஸ்பெஷலி அந்த மோஷன் ஆப்ஜெக்ட் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். ரேண்டம் மோஷன் அப்படின்னா that does not fall in any of the categories. ரேண்டமாக ஒரு குத்து மதிப்பாக சொல்கிற மூமெண்ட், அதுக்குன்னு கரெக்டாக நம்மளால சொல்ல முடியாது. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ்: லீனியர், சர்க்குலர், ஆசிலேட்டரி மோஷன், ரேண்டம் மோஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் கார் விச் கவர் 60 கிலோமீட்டர் இந்த ஃபர்ஸ்ட் ஹவர். ஒரு மணி நேரத்தில் ஒரு கார் வந்து 60 கிலோமீட்டர் போகுது. இந்த செகண்ட் ஹவர் அண்ட் அனதர் 60 கிலோமீட்டர். இந்த தேர்ட் ஹவர், ஒவ்வொரு ஹவருமே 60 கிலோமீட்டர் கிடக்குது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா. ஸோ வி கேன் சே த மோஷன் ஆஃப் த கார் இஸ் யூனிஃபார்ம். ஸோ ஒவ்வொரு ஒரு மணி நேரமும் கரெக்டாக அது 60 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுது. ஸோ யூனிஃபார்மாக போகிறது, அதனால யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷனா, நவ் கன்சிடர் a bus starting from one stop, it proceeds slowly when it passes through crowded area of the road. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ்ஸு, அந்த பஸ் வந்து ஒரு ஸ்டாப்பில் ரொம்ப ரஷ்ஷாக க்ரௌடாக இருக்கும் போது அடுத்த ஸ்டாப் போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸோ இது வந்து என்னது? நான் யூனிஃபார்ம் மோஷன். சில டைம் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது, சில டைம் வந்து ஸ்லோவாக போகுது. இதான் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டு பி இருக்குது. ஸோ ஏலேருந்து பி வரையும் அதோடைய டிஸ்டன்ஸ், தூரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் டிஸ்டன்ஸ். ஓகே, the actual length of the bath. Bath means way, அதோடைய வழி. ஆக்சுவலாக அது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது தான் டிஸ்டன்ஸ். ஓகே, it is a scalar quantity having magnetic only. ஸ்கேலை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, it is defined as the change in position of a moving body in a particular direction. பர்டிகுலர் டைரக்ஷனில் போகும்போது அதோடைய மூவிங் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பேர். டிஸ்டன்ஸ்னா எவ்வளோ லென்த் இருக்குன்னு கரெக்டாக நம்ம ரூரல் ஸ்கேல் வச்சு அளக்குறது. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அது எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, பொசிஷன் ஆஃப் மூவிங் பாடி இன் பர்டிகுலர் டைரக்ஷனில் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன, அசிலேஷனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்பீடு இஸ் த குவான்டிட்டி டு ஷோ ஹவு ஃபாஸ்ட் த பாடி இஸ் மூவிங். பட் வெலாசிட்டி, அதாவது நம்ம பாடி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக வந்து மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்குறது தான் ஸ்பீடு. ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் யூனிட் டைம். டிஸ்டன்ஸை விட ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு பேர் ஸ்பீடு. வெலாசிட்டி, ஸ்பீடோட ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம், எவ்வளோ தூரம் எவ்வளோ டைமுக்கு. வெலாசிட்டி அப்படின்றது இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சேஞ்ச் ஆகிற பேர் தான் வெலாசிட்டி. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. டிஸ்டன்ஸ்னா வேறு, வெலாசிட்டினா வேறு, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வேறு, ஸ்பீடுனா வேறு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அசிலேஷன். அசிலேஷன் அப்படின்னா இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டியோட சேஞ்ச் தான் அசிலேஷன். வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட சேஞ்ச் தான் வெலாசிட்டி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும். வெலாசிட்டிக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன், அதே அசிலேஷனுக்கு சேஞ்சஸ் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ ஒவ்வொன்றோட ரிலேட்டிவாக இருக்கும், ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸ்பீடு, வெலாசிட்டி, அசிலேஷன் எல்லாம். ஓகே, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன். கிராஃபிக்கலாக இப்போ நம்ம என்னதான் தியரியாக சொல்கிறதுக்கு அதே இது ஒரு கிராஃபிக்கலாக நம்ம சொன்னோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், plotting the distance, displacement or speed velocity graph, understand certain things about time and position. ஓகே, இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். கிராஃபில் கீழே வந்து டைம்,
and side of the distance. ஓகேவா 0 to 30 இந்த எக்ஸ் ஆக்ஸில் 0 10 5 5 ஆட் பண்ணியிருக்கோம். அதே இங்கே 500 1000 1500 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் மீட்டராக மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 0 மினிட்ல எவ்வளோ போயிருக்கு? 0 மினிட்ல 0. ஸோ அங்கேருந்து எதுவுமே பண்ணல. அடுத்தது 5 மினிட்ஸில் 500 மீட்டர் போயிருக்கு. ஸோ 5க்கு 500 இப்படி டாட் வச்சு இங்கே ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறோம். அப்போ ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ இந்த மோஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக போகுது, எங்கேயுமே கர்வ் வளைஞ்சு போகலை, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்போ இதுக்கு மோஷன் பேர் யூனிஃபார்ம் மோஷன். த ஹெல்ப் ஆஃப் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். Okay, straight line. The distance time graph for uniform motion consider which show the distance walked by person at different times. Different times ஒரு person எத்தனை மீட்டரை எவ்வளோ நிமிஷத்தில் கடந்திருக்கா அப்படின்றத இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் பண்ண நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. Let us take a look at the distance time graph 3 different people walking. ஓகேவா, ஒருத்தவங்க வந்து காரில் போகிறாங்க, ஒருத்தவங்க சைக்கிளில் போகிறாங்க, ஒருத்தவங்க வாக்கிங்கில் போகிறாங்க. யார் எவ்வளோ தூரம் போனாங்க எவ்வளோ நிமிஷத்தில் அப்படின்னு பார்க்கலாம். கம்பேரிசன் ஆஃப் ஸ்பீடு. வாக்கிங் போகிறவங்க ஸ்லோவாக போவாங்க, சைக்கிளிங் போகிறவங்க வாக்கிங் போகிறவங்க கொஞ்சம் ஸ்பீடாக போவாங்க, காரில் போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்களோட ஸ்பீடாக போவாங்க. ஸோ 3 இது கம்பேரிசன் ஸ்பீடு. இதை பார்த்தாவே நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இதனால தான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் ஆஃப் மோஷன் அலாங் த ஸ்ட்ரைட் லைன். நெக்ஸ்ட் த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஆஃப் நான் யூனிஃபார்ம் மோஷன். இது எல்லாமே யூனிஃபார்ம் மோஷன் கரெக்டாக ப்ராப்பராக போயிருக்கு. நான் யூனிஃபார்ம்னு என்ன? ஏதாவது ஒரு இன்டர்வல், ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகிருக்கலாம், டிஸ்டன்ஸ்லேயோ இல்லை வேற ஏதோ டைம்லேயோ சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதுக்கு பேர் தான் நான் யூனிஃபார்ம் மோஷன். அதை எப்படி கிராஃபில் சொல்லலாம் அப்படின்னா, நான் யூனிஃபார்ம் மோஷன் 0 செகண்ட், 0ல் 0வாக தான் இருக்கும். அதாவது வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும்போது 0ல் தான் இருக்கும். அது 2 செகண்டில் 1 மீட்டர், 4 செகண்டில் 4, 6க்கு 9 மீட்டர் இந்த மாதிரி ட்ராவலாக இருக்கும் நான் யூனிஃபார்ம் மோஷனில். அப்போ அந்த கர்வை பாருங்கள், அப்படி வளைஞ்சு இருக்குது கிராஃபில். ஸோ இது வந்து நான் யூனிஃபார்ம். அது யூனிஃபார்மில் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். சரியா, note that the graph is not straight line as we got in the case of uniform motion. This nature of the graph non-linear variation. Okay, next is the velocity time graph. Velocity time graph. The variation is velocity of an object with time can be represented by velocity time graph. In the graph, time is represented along the x-axis. Time on the x-axis, velocity on the y-axis measure பண்றது. We know that the product of velocity and time give displacement of on object. Moving with uniform velocity, thus the area under the velocity. யூனிஃபார்மாக போச்சுன்னா ஸ்ட்ரைட் லைனில் வரும் கிராஃபில். சரியா, so the displacement s covered the car in a time interval can be expressed as s. S equal to AC into CD. S equal to area of the rectangle ABCD. ABCD. This is the rectangle of the velocity time graph. Okay, uniformly oscillating motion. 0 second, 0 velocity of the car. 5, 9, 10, 18, and 20, 36, 30, 54. These are the uniform motion, uniform oscillation. The straight line that is called the time graph or uniform oscillations. Okay. One can also determine the distance moved the car their velocity. S equal to area ABCD. This is square and AD is this is triangle. Each have a separate formulas. Also there S equal to area of trapezium ABCDE, sum of length of parallel sides and into distance between parallel sides AB plus CE plus into CE. In the case of non-uniform oscillator motion, distance time graph and velocity minus time graph. Okay, the straight line that is called uniform motion is a velocity time graph for non-uniform oscillations. இதை பார்க்கும்போது தெரியும் இது வந்து யூனிஃபார்ம் கிடையாது, நான் யூனிஃபார்ம். ஏன்னா கர்வ் இருக்கு, திடீர்னு வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே this is non-uniform oscillations. Okay, next class we have to see to equation of motions. Okay, so study well. The graphical method is very easy. That's all. Thank you.